நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பழனியப்பா ஞான பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா முருகா சபை தன்னில் ஞான சபை தன்னில் உருவா. ஏன்டா ஃப்ளோவா போயிட்டு இருக்கும்போது பாட்டிக்கு இருக்க? என்னடா இவனுங்க நெத்தில பட்டியம் காதுல போ நல்லா சபரிமலைக்கு போற மாதிரி எலெக்ஷன் அன்னைக்கு எப்படிடா வருது? டேய் நீ எலெக்ஷன் அன்னைக்கு கூட குளிக்காம வருவ, எல்லாரும் உன்னை மாதிரி இருக்க முடியுமாடா? டேய் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ நிறைய தெலுங்கு படம் பாப்பியா? எப்படி சொல்ற? அப்புறம் எப்ப பார்த்தாலும் தெலுங்கு படகிற மாதிரி ஏய் சவுண்ட் விட்டுருக்க. டேய் சும்மா இதெல்லாம் பண்றதை விட்டுட்டு வர ஸ்டூடெண்ட்களை ஓட்டு கேட்கற வழியை பாருங்க. டேய் மறுபடியும் ஏப்பா சாம்பா நூவே நேக்கு சால இஷ்டானு நூவே நேக்கு சால இஷ்டானு எப்ப பார்த்தா இதே சொல்லிக்கிருக்க, அதை தான்டா பாத்துக்கிருக்காங்க. சும்மா இருடா. அவன் முடி முட்டை எடுத்துரும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அண்ணே ஒரு நிமிஷம். வணக்கம் பாஸ். நம்ம நண்பர் வெற்றிக்கு உங்க பொண்ணான ஓட்ட போட்டு நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா இப்படி மேலையும் கீழையும் பாக்குறீங்க? நாங்க கார்த்தியோட ஃப்ரெண்டு, உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவோம்? அப்படியா? நீங்க கார்த்தியோட நண்பரா? அப்புறம் என்ன, அவரு நம்ம நண்பர் தான், நீங்க அவருக்கே ஓட்டு போடுங்க. குனிங்க புள்ளா, நண்பருக்கு விபூதி வையே, நல்லா மூஞ்சி பூரா பூசிட்டு போட்டு விடு. என்ன பண்றீங்க? ஏய் நீ பேசாத, உன் மூஞ்சி எனக்கு பார்க்க பிடிக்கல, அடுத்த தடவை வரும்போது வேற மூஞ்சி வாங்கி வச்சுட்டு வா. ஏய் ஏண்டா எங்களுக்கு ஓட்டு போறானா கார்த்திக் ஓட்டு போடுவேன்னு சொல்றியா? போடா இப்படியே போய் ஓட்டு போடு போ. அடுத்த தடவை வரும்போது முடிய வெட்டிட்டு வாடா, இல்லன்னா காலேஜுக்குள்ள விட மாட்டான். நண்பன் தான் ஜார்மன். என்னடா நான் சொல்றது? டேய் பாலா, உனக்கு கார்த்தி மேல என்ன அவ்வளவு கொள்ள வரியா? மாப்ள இது கார்த்தி மேல இருக்கிற வெறி இல்லடா, காத்தாடி மேல இருக்கிற வெறி. அவன் நிக்க வச்ச ஜோதியா ஜெயிக்கிறாளா இல்ல நான் நிக்க வச்ச வெற்றி ஜெயிக்கிறானா நானே பாத்துறேன்டா. ஓ உனக்கு இப்படி ஒரு நினைப்பா? எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் வெற்றி, எனக்கு மறக்காம ஓட் பண்ணுங்க. ஓட் பண்ணா எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன வேணாலும் செய்வோங்க. நீங்க ஓகே சொன்னா லவ் கூட பண்ணுவாங்க. மறக்காம வெற்றிக்கு ஓட்டு போட்டுருங்க. தயவு செஞ்சு மறக்காம ஓட் போட்டுருங்க. ஆமா இவர் யாரு? மருந்து வியாபாரிமா இருக்காரு. ஓ ப்ரொஃபசரா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சார். நேத்தோட நீங்க பிரச்சாரம் பண்றதுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்கு டைம் முடிஞ்சிருச்சு. இனிமே நீங்க பண்ணீங்கன்னா பிரின்சிபால்ட்ட சொல்லுவேன். என்ன புரிஞ்சுதா? சார் நாங்க எதுவும் பண்ணல சார், எங்க சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க, சும்மா சாப்பிட்டீங்களான்னு அப்படியே நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த கதையெல்லாம் வேற யார்ட்டையாவது சொல்லுங்க. வெற்றி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், இன்னொரு வாட்டி பண்ணா நல்லா இருக்காது. சாரி சார். என்னடா இது இவரு இப்படி சொல்றாருன்னு நினைக்காதீங்க. நீங்க இது மாதிரி பண்றதை பார்த்துட்டு அவங்களும் அது மாதிரி தான் செய்வானுங்க. இதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை தான் வரும். அதான் சொல்லிட்டீங்களா, நம்ம சும்மா கிளாஸ் கிளம்புங்க. தம்பி நீ ரொம்ப ஓவரா பேசுற. சார் சாரி சார், நீங்க கிளம்புங்க சார். ஓவரா பேசிட்டு இருக்கான், மவனை தனியா மாட்டட்டும், தொலைச்சிடுறேன். டேய் அவர் நம்ம நல்லதுக்கு தான்டா சொல்றாரு. மாப்ள இந்த விஷயத்துல வாசு சொல்றதான் கரெக்ட். அந்த பையனை ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணாதான்டா சரியா வருவா. போன தடவை நான் எக்ஸாம்ல பிட் அடிக்கிறப்ப இவன் தான்டா என்னை மாட்டி விட்டான். சரி வாங்க இங்க இருந்து கிளம்புவோம். எங்க கிளம்ப சொல்ற? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் 1000 சொல்லுவான், அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பியா? டேய் பாலா, நானும் வாசும் எலெக்ஷன் பூத்துக்கு போய் என்னாச்சுன்னு பாக்குறேன். நீ நம்ம பசங்கிட்ட மறக்காம சொல்லி அனுப்புற வழி பாரு. டேய் மாப்ள நம்ம தான்டா ஜெயிக்கிறோம், நீ எதுக்குடா கவலைப்படுற? டேய் இந்த எலெக்ஷன்ல கார்த்தி நின்றதா கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, டஃப்பா இருக்கும். ஆனா ஜோதிகா தான்டா அடிக்கிறா, அவளுக்கு யாரா ஓட்டு போட போறா? ஏன்டா நீ பயப்படுற? மச்சான் பசங்க பொண்ணுங்களை சைட்டு தான் அடிப்பாங்களே தவிர ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க, நீ கவலைப்படாத. டேய் மாப்ள பசங்க கூட தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பொண்ணுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு ஓட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்ல, அது நடக்காத காரியம். அதனால நீ தைரியமாரு, ஃப்ரீயா விடு. சரி போலாமாடா? பா